நன்றி ஆண்டவரே. இன்றைக்கி நம்ம என்ன வசனத்தை குறித்து தியானிக்கலாம், என்னத்தை குறித்து இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை குறித்து, முக்கியமான ஒரு வசனத்தை குறித்து இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். சரியா? அது என்ன அப்படின்னு சொன்னால், அவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. சரியா? சங்கீதம் 103வது சங்கீதத்தில் 9வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார் அப்படிங்கிறார். அப்போ எல்லாம் நினைக்கிறாங்க கடவுள் தேவன் நம்ம மேலே கோபப்படக்கூடியவராக இருக்கிறார், அவருடைய 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 கோபத்தை நம்ம மேல் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார், அதனால தான் எல்லாமே நமக்கு வித்தியாசமாக நடக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் சில நேரங்களில் தேவன் எந்த நேரம் என்ன பண்ணுறது, தேவன் வழக்காடக்கூடிய தேவன் நம்ம ஆண்டவர் கிடையாது. சரியா? ஏன் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய தேவன் அன்பே உருவான கடவுள். அன்புனா என்னன்னு சொல்லிக் கொடுக்க வந்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யாரையும் ஒரு ஒரு குற்றப்படுத்தவோ, யாரையும் ஒரு ஒரு நியாயம் தீர்க்கவோ, யாரையும் அவமானப்படுத்தவோ, யாரையும் குறை சொல்லவோ தேவன் சொல்லக்கூடியவர் அல்ல. சரியா? முதலாவது நம்ம என்ன பண்ணோம் அதை புரிந்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கும். சரியா? அவர் அடுத்த வசனத்தில் நம்ம வாசித்த தெரியும், அவர் நம்முடைய பாவங்களுக்காக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். சரியா? அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் அப்படிங்கிறார். அப்போ தேவன் நம்முடைய பாவங்களை அவர் எண்ணி பார்த்தாருன்னு சொன்னால், நம்முடைய அக்கிரமங்களை அவர் எண்ணி பார்த்தாருன்னு சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு மனிதனு கூட என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. சரியா? இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஜீவன்களும் எல்லாரும் என்ன பண்ண, பாவம் செய்து சரியா ஏகமாய் கெட்டு போனார்கள். சரியா? நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், இப்போ கடவுள் நமக்கு நம்முடைய பாவங்களை அவர் அக்கௌண்ட்லையோ இல்லை ஒரு பேங்கில் கேஷ் போட்டால் எப்படி அக்கௌண்ட்டில் பணம் இருக்குதோ, அதுபோல் நம்முடைய பாவங்களை அவர் சீர்தூக்கி பார்த்துருந்தாலும், நம்முடைய அக்கிரமங்களை அவர் எண்ணி பார்த்துருந்தாலும், அவருக்கு முன்பதாக நம்ம ஒருவனும் நிலை நிற்க முடியாது. அவருக்கு முன்பதாக நாம் என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாத கண்டிஷனில் தான் இருப்போம். இல்லையா? ஒரு கடையில் போய் நமக்கு ஒரு டீ குடிக்க முடியாது, ஒரு பொது இடங்களில் போய் நமக்கு இஷ்டப்பட்டதை வாங்கி சாப்பிட முடியாது, நமக்கு நடக்க முடியாது, நம்முடைய பலவீனங்களை நம்மை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கும், நம்முடைய அக்கிரமங்களை நமக்கு முன்பதாக இருக்கும், நம்முடைய மனசாட்சியை நம்மை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கும். சரியா? எல்லா இடங்களிலும் நம்ம போனால் நம்முடைய மனசாட்சி நம்ம என்ன பண்ண குற்றப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எல்லா இடங்களிலும் நம்ம எந்த ஷாப்புக்கு போனாலும், எந்த ஒரு பொருள் வாங்க போனாலும் என்ன இருக்கும், எல்லா இடங்களிலும் நம்முடைய காரியங்கள் என்ன இருக்கும், ஒரு தோல்வி அடைந்ததாக இருக்கும். சரியா? அப்போ அது ஏன் அப்படி தோல்வி அடைகிறது அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் என்ன இருக்கும், பிசாசனுடைய வேலைகள், சாத்தானுடைய வேலைகள். அது என்ன இருக்கிற ஒரு பிசாசனுடைய வேலையாக தான் இருக்கும், ஒரு பிசாசனுடைய தொல்லையாக தான் இருக்கும், பிசாசனுடைய கிரியைகளாக தான் இருக்கும். சரியா? இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் சரி கட்டாமலும் இருக்கிறார் அப்படிங்கிறார். அப்போ நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு ஒன்றும் செய்கிறது கிடையாது, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு எந்த ஒரு கிரியை நமக்கு என்ன பண்ணுறதில்ல, செய்கிறது கிடையாது அப்படிங்கிறார். சரியா? அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ, அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை அவருக்கு அவ்வளவு பெரியதாக இருக்கும். சரியா? அப்போ இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ, சரியா, இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல், சரியா, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரியதாக இருக்கும் அப்படிங்கிறார். அப்போ இன்னைக்கு ஒரு மனிதன் தேவன் கடவுள் கடவுள்னு சொன்னாலே என்ன பண்ணுறதில்ல, ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு காரியமே கிடையாது. சரியா? பயம் கடவுள் என்பது ஒரு பயபக்திக்குரியவர் தான். சரியாக நம்ம உணரணும்.
அப்போ தேவன் நாம் சில 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 பல பாவங்கள் செய்கின்ற பொழுது, சில பல அக்கிரமங்கள் செய்கின்ற பொழுது, தேவன் கடவுள் ஒருத்தர் வானத்தில் இருக்கிறார், கடவுள் ஒருத்தர் உன்னதத்தில் இருக்கிறார், கடவுள் ஒருத்தர் பரலோகத்தில் இருக்கிறார். நாம் அங்கிருந்து நம்ம கண்ணோக்கமாக இருக்கிறார், அங்கிருந்து அங்கிருந்து என்ன பண்ண நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். நம்ம உட்கார்தலையும் சரியா சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு, உன் கண்களுக்கு மறைவாய் நான் எங்கே போவேன் ஆண்டவரே, நான் உன்னதத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், பாதாளத்துக்கு சென்றாலும் அங்கே இருக்கிறீர், எங்கே இருந்தாலும் உன்னுடைய கரம் எம்மை ஆளுகிறதுன்னு சொல்லி தாவீது சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, அப்போ தேவனுக்கு மறைவாக நம்ம எங்கேயும் போக முடியாது, தேவனுடைய கண்களை நம்ம கட்ட முடியாது, தேவனுடைய காரியத்திலிருந்து நம்ம விலகி இருக்க முடியாது. அப்போ சங்கீதம் சொல்கிறது என்ன சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நம்ம தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கணம், கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்டு, கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய கிரியைகள் அப்படி இருந்து என்ன பண்ண நம்ம கொஞ்சம் விலகி இருக்கக்கூடியவங்களாக இருக்கும். சரியா? அப்போ தேவன் சொல்லுகிற துணிகரமான பாவம், சரியா, துணிகரமான அக்கிரமம். அப்போ வேதம் இன்னொரு இடத்துல ஒரு வேதம் சொல்கிறது, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய என்ன சொல்கிறார், ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரங்கள் குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. சரியா? உங்கள் அக்கிரமங்களே தேவனுக்கும் நமக்கும் என்ன இருக்கு, ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் எப்பெல்லாம் அக்கிரமம் செய்கிறோமோ, நம்ம எப்பெல்லாம் கைகளினால் அக்கிரமம் செய்கிறோமோ, நம்முடைய வாய்களின் மூலமாக அக்கிரமம் செய்கிறோமோ, நம்முடைய கரங்களின் மூலமாக அக்கிரமம் செய்கிறோமோ, தீமையான காரியங்கள் ஈடுபடுகிறோமோ, கொள்ளை அடிக்கிறோமோ, திருடுகிறோமோ, சரியா? இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பிறருடைய அறியாமையை நாம் என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்திக்க கூடாது. சரியா? ஒரு 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 முடியாதவங்க இருப்பாங்க, ஒரு ஏழை எளியவங்க இருப்பாங்க, ஒரு விதவைகள் இருப்பாங்க. அப்போ பிறருடைய அறியாமையை நாம் என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. சரியா? அறியாமை என்பது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தனுக்கு என்ன இல்லை, ஒரு படிப்பறிவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பேங்கில் போயிட்டு சொல்கிறாங்க, ஒரு 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 10,000 என்ன சொல்கிறாங்க, ஒரு 10,000 பேங்கில் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணணும், அப்போ இந்த பேங்க் செலாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர்கிட்ட என்ன பண்ணுறாங்க, பேங்க் செலாம் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த 10,000 பதிலாக 10,000 எத்தனை சைபரு, 3 சைபரு, அந்த 10,000 பதிலாக என்ன சொல்கிறோம், 1000 அப்படின்னு சொல்லி எழுதிட்டு பேங்க்கில் 1000 போட்டுட்டு பாக்கி 9,000 ஒருத்தர் எடுத்துட்டான்னு வச்சுக்குவோமே, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 9,000 ஒருத்தர் ஆட்டையை போய் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னால் ஒரு அறியாமையா இல்லையா? சரியா? அப்போ ஒரு சில பேர் ஒரு எந்த துறையை சார்ந்தாலும், இப்போ அரசியலாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், எந்த துறைகளாக இருந்தாலும் ஒருத்தனுக்கு அந்த ஃபீல்டை குறித்தான அறியாமை இருக்கலாம், இல்லை அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு தொழிலான அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், என்ன இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாரு, பிறருடைய அறியாமையை நாம் பயன்படுத்துகிறதுனால தான் இந்த பாவங்கள் அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்கு என்ன இருக்குது, இந்த பூமிக்கு வர ஆரம்பித்தது இல்லையா? அப்போ ஒரு குருடன் இருக்கிறான், சரியா? அப்போ குருடனை என்ன சொல்கிறான், வழித்தப்ப செய்கிறவன். அப்போ எப்படிப்பட்டவனாக இருப்பான்? சரியா? அப்போ பிறருடைய அறியாமையை நாம் என்ன பண்ணுறோம், பயன்படுத்திக்கிறோம். அப்போ பிறருடைய அறியாமையை நாம் பயன்படுத்துகிறனால பாவம் இந்த உலகத்திற்குள்ளாக என்ன பிரவேசிக்க ஆரம்பிக்கின்றது. சரியா? அப்போ தேவன் வேதம் சொல்லுகிறது என்ன சொல்கிறாரு, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரங்கள் குறுகி போகவும் இல்லை. அப்போ கடவுள் உன்னை ரட்சிக்க விரும்புகிறார், உன்னை நேசிக்க விரும்புகிறார், உன்னோடு கூட வாழ விரும்புகிறார், உன்னோடு கூட நடக்க விரும்புகிறார், உன்னோடு கூட ஜீவிக்க விரும்புகிறார், உன்னோடு கூட சிநேகிக்க விரும்புகிறார், உன்னோடு கூட ஒரு நண்பனாக பழக ஆரம்பிக்கிறார் அப்படின்னு வைத்துக்கொள்வோமே. சரியா? அப்போ தேவனுக்கும் நமக்கும் என்ன இருக்கு, ஒரு பிரிவினையை உண்டாக்குவது உங்கள் அக்கிரமங்களே அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? அப்போ என்ன சொல்ற, அக்கிரம சிந்தை கொண்டிரானால் தேவனுக்கு செவி கொடார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம கைகளினால் செய்யக்கூடிய அக்கிரமத்து நிமித்தமாக, சரியா, நம்முடைய அக்கிரமத்து நிமித்தமாக தான் தேவனுக்கு செவி கொடாதபடி அவருடைய செவிகளை அடைத்து வைத்திருக்கிறார். சரியா? அப்போ என்ன சொல்கிறாரு, தேவன் அவனுடைய அக்கிரமங்களே
ரட்சிக்கக்கூடாதபடி அவருடைய கைகள் குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. உனக்கும் தேவனுக்கும் நடுவாக இருப்பது உம்முடைய அக்கிரமங்களே அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு? வேதம் நமக்கு என்ன சொல்லுது? தெளிவாக என்ன சொல்கிறாரு? தெளிவாக சொல்லித்தரக்கூடியவராக இருக்கிறார். சரியா? அப்போ என்ன சொல்கிறாரு? அக்கிரமத்தை விட்டு என்ன பண்ணோம்? அக்கிரமத்தை விட்டு என்ன பண்ணோம்? விடுதலையாகக்கூடியவர்களாக நாம் இருக்கோம். சரியா? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுபவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரியதாக இருக்குது. அப்போ தேவனுக்குண்டான பயம், தேவனுக்குண்டான பயபக்தி, தேவனுக்குண்டான வைராக்கியம், அப்போ தேவனுக்குண்டான பயபக்தி நமக்குள்ளாக இருக்கின்ற நேரம், தேவனோடு கூட இணைந்து நம்ம வாழக்கூடிய நேரம், அப்போ தேவன் நம்ம என்ன பண்ணுவார்? நம்ம இந்த பாவங்களை நம்மை விட்டு விளக்கக்கூடியவராக இருப்பார். நம்முடைய கையின் கிரைகளை விளக்கக்கூடியவராக இருப்பார். நம்முடைய சிந்தையில் வரக்கூடிய பாவங்கள், என்ன சொல்கிறார்? நம்முடைய சிந்தையில் தோன்றக்கூடிய அக்கிரமங்கள், சில பேர் என்ன பண்ணுவான்? ஒரு நிமிடத்தில் என்ன பண்ணுவான்? ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணுவான்? ஒரு மிருகத்தை போல மாறி இருப்பான். ஒரு நொடியில் எல்லா இடங்களும் நம்ம எல்லா இடங்கள்லையும் போகும்போது இந்த மனிதர்களை குறித்தான ஒரு சர்வே பண்ணுற நேரம் ஒரு நொடியில் ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணுவான்? பெரிய பெரிய அக்கிரமங்களை செய்யக்கூடியவனாக இருப்பான். சரியா? ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு நானோ செகண்ட், ஒரு மைக்ரோ செகண்டில் தவறு செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் இப்போ நானே இருக்கிறேன், எல்லா இடங்களிலும் என்ன பண்ணுறோம்? போகிறோம், எல்லா இடங்களிலும் பேசுகிறோம், எல்லா இடங்களிலும் என்ன பண்ணுறோம்? எல்லா இடங்களிலும் நடக்கிறோம், எல்லா காரியம் செய்கிறோம், எல்லா இடங்களிலும் என்ன பண்ணுறோம்? நம்ம வாய் திறந்து பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். நான் மக்களையும் ஜனங்களையும் உற்று நோக்கிற நேரம் மைக்ரோ செகண்டில் தவறு செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, நானோ செகண்டில் தவறு செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க, ஒரு நிமிடத்தில் தவறு செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. சரியா? அப்போ என்ன சொல்கிறாரு? ஒரு நிமிடமும் ஒரு நேனோ செகண்ட், ஒரு மைக்ரோ செகண்ட்ஸில் 0.05 அந்த ரேஷியோவில் என்ன பண்ணுறாங்க? கண்மூடி கண் திறக்கிறது என்ன பண்ணுறாங்க? தவறு செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. சரியா? அப்போ மக்களுடைய அறியாமை, இப்போ நானே சொல்கிறேன், 0.05 செகண்ட்ஸில், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஒருத்தனுக்கு தவறு நம்ம செய்கின்ற பொழுது அவனுக்கு தெரியுமா? சரியா? 0.05 செகண்ட்ஸில், ஒரு மைக்ரோ செகண்ட்ஸில், ஒரு நானோ செகண்ட்ஸில் ஒருத்தனை அடிக்கிற நேரம், ஒருத்தனை தவறு செய்கிற நேரம் அவனுக்கு தெரியுமா? அப்போ எவ்வளோ தந்திரம் உள்ளவர்களாக, எவ்வளோ டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் என்ன பண்ணுறாங்க? அவ்வளோ டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் என்ன பண்ணுறாங்க? மக்களை திருடக்கூடியவர்களாக, மக்களை கொள்ளையிடக்கூடியவர்களாக, ஜனங்களை கொள்ளையிடக்கூடியவர்களாக. சரியா? இப்போ ஒவ்வொரு மனிதன் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில் ஆசாபாசங்கள் இருக்க தானே செய்யும், இல்லையா? இந்த மனிதர் என்ன இருக்கும்? ஒரு கை இல்லாதவனாக இருப்பான், ஒரு கால் இல்லாதவனாக இருப்பான். சரியா? எல்லா மனிதருக்கு என்ன இருக்கும்? ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத என்ன நம்ம உணரணும். சரியா? எல்லா மனிதருக்கு என்ன இருக்குது? ஒரு வாழ்க்கை என்பது உண்டு. சரியா? கால் இல்லாதவனாக இருந்தாலும் சரி, கை இல்லாதவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையில் ஒரு மனிதர் இருந்தாலும் கமிட்மெண்ட் இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. சரியா? ஒரு பறக்கின்ற என்ன சொல்கிறாரு? பறக்கின்ற பறவைகளாக இருந்தாலும் சரி, சரியா? பறக்கின்ற பறவைகளாக இருந்தாலும் சரி, ஒரு விலங்குகளாக இருந்தாலும் சரி, நாய்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மிருகமாக இருந்தாலும் சரி, யானையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் கமிட்மெண்ட் இல்லாத மனிதனே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கிய பயணம் இல்லை அப்படின்னு என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. எல்லா மனிதனும் என்ன பண்ண ஒரு லட்சியம் உள்ளவனாகத்தான் என்ன பண்ணுறான்? வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. சரியா? அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மனிதர்களை ஒரு கண்மூடி கண் திறக்கிறது நிமிஷத்தில் என்ன பண்ணுறான்? மனிதர்களை திருடக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. சரியா? இன்றைக்கி போகிற இடங்களில் டவுன் பகுதிகளாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு கிராம பகுதிகளாக இருந்தாலும் சரி, வீடு பகுதிகளாக இருந்தாலும், எந்த இடத்துலையாக இருந்தாலும் திருடர்கள் அதிகமாக மனிதர்களை திருடக்கூடிய மனிதர்களை ஆத்துமாக்களையும் மனிதர்களையும் என்ன பண்ண திருடக்கூடியவர்களாக நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. சரியா? அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அடிச்சிடறான். ஒரு கண்மூடி கண் திறக்கத்தில் என்ன பண்ணிடுறான்? ஒரு பெரிய காரியங்கள் செய்துறான். லட்சக்கணக்கில் கொள்ளையடிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் திருடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க.
அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு, உன் கையின் அக்கிரமத்தை தேவன் என்ன பண்ண மாட்டார். தேவனு நீ அப்படி செய்கின்ற பொழுது என்ன இருக்குது, தேவனுக்கு உனக்கும் இடையான ஒரு ஒரு பிரிவினை அங்கே என்னது அங்கே உண்டாகுகிறது. சரியா? அப்போ தேவன் உண்மையில் என்ன பண்ணியிருக்கிறார், ஒரு இஷ்டப்படக்கூடியவராக பிரியப்படக்கூடியவராக, தேவன் உண்மையில் பிரியப்படக்கூடியவராகத்தான் என்ன பண்ணுறார், விரும்புகிறார். ஆனால் உன்னுடைய அக்கிரமம் தான் என்ன இருக்குது, தேவனுக்கு உனக்கும் இடையான ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லினா நமக்கு வேதம் தெளிவாக சொல்லித்தரக்கூடியதாக இருக்கிறது. சரியா? அடுத்த வசனம் கூட வாசிப்போம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவர் உம்முடைய பாவங்களை உன்னை விட்டு விலக்கினார். சரியா? அப்போ சில நேரங்களில் தேவன் சொல்லுகிறார், நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே. சரியா? சில பேருடைய வாழ்க்கையில் ஒரு பாவியான மனிதன். அப்போ தேவன் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமாக இருக்கின்றதோ அவ்வளவு தூரம் உன்னுடைய பாவங்களை தேவன் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். சரியா? இப்போ ஒரு பேங்க் செக்டாரில் போகிறோம். அப்போது ஒரு பேங்க் செக்டாரில் போனவுடனேயும் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ணியிருப்போம், விவசாய லோன் வாங்கியிருந்திருப்போம். அப்போ ஒரு தாட்கோ லோன் வாங்கியிருந்திருப்போம், ஒரு ரெப்கோ லோன் வாங்கியிருந்திருப்போம். அப்போ சில நேரங்களில் கவர்மெண்ட் சில லோன்களை தள்ளுபடி செய்யுது அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சரியா? ஒரு லோன் தள்ளுபடி ஆகுது, ஒரு 10 லட்ச ரூபா தள்ளுபடி ஆகுது, 5 லட்ச ரூபா தள்ளுபடி ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்முடைய கடனெல்லாம் என்னாச்சு, நம்முடைய கடன்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு முதலமைச்சர் கிடச்சிருக்காங்க, நல்ல அமைச்சர் கிடச்சிருக்காங்கன்னு சொல்லி என்ன பண்ணோம், நம்ம நல்ல பேங்க் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி என்ன இருக்கும், நல்ல அரசுன்னு சொல்லி என்ன பண்ணோம், நம்ம சந்தோஷப்படுவோம் இல்லையா? அதுபோல தான் இங்கே தேவன் சொல்லியிருக்கிறார், மேற்கிற்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அப்போ இந்த மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும், நம்ம எண்ணி பார்க்க சில நேரங்கள் என்ன பண்ண முடியாது, எண்ணி பார்க்க முடியாதவர்களாக நாம் இருப்போம். ஒரு மேற்கு எங்கே இருக்குது, கிழக்கு எங்கே இருக்குது, இந்த மேற்கிற்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமாக இருக்கிறதோ அவ்வளவு தூரம் உன்னுடைய பாவங்களை தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார், மன்னிக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லித்தருகிறது. அப்போ தேவன் சில நேரங்களில் நம்மை எப்பொழுதும் என்ன பண்ண மாட்டார், நம்மை கடிந்து கொள்ள மாட்டார், எப்பொழுதும் நம்மையில் கோபம் கொண்டு இருக்க மாட்டார், எப்பொழுதும் என்ன பண்ண மாட்டார், வழக்காடக்கூடிய தேவன் கிடையாது இல்லையா? அப்போ தேவன் இங்கே நமக்கு அருமையான ஒரு வசனம் சொல்லியிருக்கிறாரு, மேற்கிற்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமாக இருக்குதோ அவ்வளோ தூரம் உன் பாவங்களை உன்னை விட்டு விலக்கினார். சரியா? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்கள் மேல் இறங்குகிறார். சரியா? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சரியா? நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். சரியா? இங்கே அடுத்த ஒரு வசனத்தை என்ன சொல்லுகிறார், நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். தேவனுக்கு தெரியும் நீ யாருன்னு. சரியா? தேவன் உன்னை எப்படிப்பட்டவர், நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிற அப்படிங்கிறது தேவனுக்கு என்ன இருக்கும், ஒரு தெரியக்கூடியதாக இருக்கும். சரியா? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்போ இறங்குகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தில் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறார். இப்போ தகப்பனிடத்தில் அப்பாகிட்ட வந்துட்டு ஒருத்தன் போய், அப்பா எனக்கு வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, தேவன் தகப்பனிடத்தில் கல்லை கேட்டால் அவர் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரோ, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பாரோ, பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கின்ற பொழுது தேவன் பரலோகத்தில் இருக்கிற தேவன் பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதம் சொல்லுகிறது. சரியா? அதுபோல தான் இங்கே வேதத்தில் நமக்கு இன்னொரு வசனத்தை கூட தேவன் சொல்லியிருக்கிறார், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்போ முதல்ல என்ன பண்ணுறோம், முதலாவது நாம் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம். சரியா? நீ என்ன சொல்ல, நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார்,
நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். எல்லாம் சரி, ஓகே தான். எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் மேல் நம்ம வைத்திருக்கக்கூடிய பயம், சரியா? வேதம் சொல்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை கூட வாசிக்கிறோம். நறுங்குண்ட மனிதனையும் ஆவியில் நொறுங்குண்ட மனிதனையும் தேவன் நோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். சரியா? சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டாலே, சரியா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா? சில பேர் பேசக்கூடிய பேச்செல்லாம் பார்த்தா அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். சரியா? தப்பான பேச்சு பேசுவாங்க, தப்பான சுபாவம், தப்பான மூர்க்க சுபாவம், மூர்க்க எண்ணங்கள், மூர்க்க வெறிகள். சில பேருடைய பேச்சை கேட்டாலே எதுக்கப்பா இப்படிலாம் பேசுகிறாங்க, ஏன் இப்படி பேசுகிறாங்க, அப்படி அவதூறான காரியங்கள் பேசுவாங்க. அப்படி ஒரு மனிதனை காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு பேசுவாங்க, மனிதனை குற்றப்படுத்தக்கூடிய அளவுக்கு பேசுவாங்க, மனிதனை தீமை செய்யக்கூடிய அளவுக்கு பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. என்ன சொல்கிறார் தேவன்? இங்கே சொல்கிறார், என்ன சொல்கிறார்? தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தருக்கு சொல்கிறார், பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்போ தேவன் யாருக்கு இறங்குகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். சரியா? இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் பயந்தவர்களுக்கு அவர் இறங்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நீ தேவனுக்கு கீழ்ப்படுகின்ற நேரம், தேவனுடைய நாமத்துக்கு நீ என்ன பண்ணுற, படுத்துகின்ற நேரம், தேவனோடு கூட பற்றுதலாக இருக்கிற நேரம், தேவனுக்கு நீ கீழ்ப்படுகிற நேரம், கடவுள் என்ன பண்ணுறார்? உனக்கு